நெல்லை கேடிசி நகரில் சிகிச்சைக்காக தனது தந்தையை அழைத்து வந்த இளைஞரை பைக்கில் வந்த மர்ம நபர்கள் மருத்துவமனை வாசலிலேயே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நெல்லை மாநகர பகுதியான கேடிசி நகர் பகுதியில் அஷ்டலட்சுமி நகர் தெருவில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கார் என்ற தகவல் கிடைத்தது. அதனைந்து அங்கு சென்று பார்த்தபோது அங்கு ஒரு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை வாசலில் அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவரது உடலை காவல்துறை உடனடியாக மீட்டு விசாரணை தொடங்கியிருந்தார்கள். விசாரணையின் போது அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், அதாவது அதிகமான குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. மருத்துவமனை வாசலில் இருக்கக்கூடிய சிசிடிவி, அதே போல அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி அனைத்தையும் விசாரித்து ஒரு பக்கம் விசாரணை நடத்தினார்கள். மறுபுறம் அந்த இளைஞரோடு வந்த நபர்கள் குறித்து விசாரித்த போது அந்த இளைஞர் வெட்டுப்பட்டு உயிரிழந்த மருத்துவமனைக்கு அருகில் அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய மற்றொரு மருத்துவமனைக்கு தன் தந்தை அழைத்து வந்திருக்கிறார். அங்கிருந்து ஒரு நபர் பைக்கில் இவரை அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்து மறைவான இடம் என்று இந்த இடத்தில் அவரை அறிவாளர் வெட்ட முயற்சித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அப்படி வெட்டும் போதுதான் இங்கு இந்த பகுதியில் அந்த தப்பி செல்ல முயற்சிக்கும் கூட அங்கு தொடர்ச்சியாக அவர் வெட்டியதன் காரணமாக அந்த இளைஞர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த இளைஞர் பெயர் கவின் என்பதும் அவர் ஆறுமுகமங்கலம், தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் விசாரணை தெரிய வந்துள்ளது. அதே போல இந்த கொலை சம்பவத்தில் நடத்திய நபர் காவல்துறை சேர்ந்தவர் என்றும் முதற்கட்டமாக தகவல் தெரிந்திருக்கிறது. எனவே கூடுதல் தகவல்களை காவல்துறையினர் விசாரணை நடத்துகிறார்கள். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது காவலரே என்பதும், அது காவலரின் மனைவியும் காவல்துறையில் பணியாற்றுவது என்பதும் முதற்கட்டமாக தெரிய வந்தது. உறுதியான தகவல்களை காவல்துறை இன்னும் முழுமையாக வழங்கவில்லை. விசாரணை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.